45 நாட்களாக நடைபெற்று வந்த பிரயாக்ராஜ் கும்பமேளா இன்றுடன் நிறைவு. லட்சக்கணக்கானோர் புனித நீராட வருவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. நாடு முழுவதும் சிவாலயங்களில் இன்று மகா சிவராத்திரி கொண்டாட்டம். களை கட்டிய சிவாலயங்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலை மீது லேசர் ஒளி காட்சி. மகா சிவராத்திரி கொண்டாட்டத்திற்காக சிறப்பு ஏற்பாடு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் 57 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர். தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து. 4 ஆம்னி பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதால் 40 பயணிகள் காயம். கொல்கத்தாவில் அம்மாவுடன் சேர்ந்து மாமியாரை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து ஆற்றல் வீச வந்த பெண்கள் கைது. சூட்கேஸில் இரத்தக்கரை இருந்ததை கண்டு யோகா செய்தவர்கள் கொடுத்த தகவலால் சிக்கினர். சீனாவில் ஏஐ தொழில்நுட்பத்தால் இயங்கும் ரோபோ மக்களை தாக்க முயன்ற அதிர்ச்சியளிக்கும் வீடியோ. ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு வருங்காலங்களில் அச்சுறுத்தலாக அமையும் என்று மக்கள் கருத்து. எகிப்தின் கவுனா நகரில் ரெட்புல் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆட்டோ பந்தயத்தை ஆர்வமுடன் கண்டு களித்த பார்வையாளர்கள். 11 அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு அஜர்பைஜான் நாட்டில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 1 கார் பந்தயத்திற்கான டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டன. அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க விரும்பும் வெளிநாட்டினருக்கு $5 மில்லியன் மதிப்புள்ள தங்க அட்டை விற்க அதிபர் டிரம்ப் முடிவு. நடைமுறையில் உள்ள EB-5 திட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிப்பு. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழர்களின் உணர்வை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என்று கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் இன்று நடைபெறுகிறது. கட்சியை வளப்படுத்தும் நடவடிக்கை குறித்து நிர்வாகிகளுடன் விஜய் விவாதிக்க இருப்பதாக தகவல். அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக போட்டியிட வேண்டும் என்பதே தொண்டர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது என்று பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 13 மணி நேரம் நடத்திய சோதனை நிறைவு. காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்ட சோதனையை சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என அம்மன் அர்ஜுனன் பேட்டி. சார், இது சோதனைங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்ல இருக்கு. எதுவுமே நான் 2016 அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். 2021 நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க சோதனையெல்லாம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களோடைய எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஹோலி பண்டிகையொட்டி 28 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. பயணிகளின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக மத்திய ரயில்வே துறை நடவடிக்கை. மகா சிவராத்திரி தினமான இன்றுடன் மகா கும்பமேளா கங்கை கரையில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகளுடன் நிறைவு பெறுகிறது.
வழிபாடுகள் முடித்தவுடன் உடனடியாக பக்தர்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தல். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் செல்போன் மூலம் கணவரை டிஜிட்டல் புனித நீராட்டிய பெண். கணவரின் வீடியோவுடன் கங்கையில் செல்போனை சில முறை முக்கி எடுக்கும் பெண்ணின் வீடியோ வைரல். டெல்லியில் துவாரகா செக்டார் சர்வீஸ் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. மழைநீர் கால்வாயை மூடியிருந்த சிமெண்ட் ஸ்லாப் திடீரென உள்வாங்கியதால் உள்ளே சிக்கிய கார். இங்கிலாந்து பிளேன்ஹெய்ம் அரண்மனையில் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் பயன்படுத்திய டாய்லெட் திருட்டு போன சம்பவம். 98 கிலோ எடை கொண்ட டாய்லெட்டை 2019 ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி திருடர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.